ஆட்டம் இருக்கா இல்லையா? சாவு வீட்டுல ஆட்டம் அது இருக்கு. கல்யாண சாவுனா ஆடி கொண்டாடணும், ஆட்டம் இருக்கு. சாவு வீடுங்கிறதுல ஆட்டம் ஏற்கனவே இருக்கு. இங்க இவங்களுக்கு என்ன கேள்வி, இவங்களுக்கு ரொம்ப கோபம் வர்றது என்னன்னா, இந்த ஒரு அந்த ஆட்டத்துல இது வரைக்கும் பெண்கள் கிடையாது. இப்ப கோயில் திருவிழால வந்து ஆட்டம் உண்டு. அந்த ஆட்டத்துல வந்து முதல்ல வந்து பெண் வேடமிட்ட ஆண்கள் ஆடினாங்க, அப்புறம் பெண்கள் ஆடினாங்க. பெண்களும் ஆடுவாங்க. இன்னும் சொல்லப்போனா தேவதாசி மரபே அதுக்கு ஒரு ஒரு பெரிய பங்களிப்பா இருந்தது. அந்த பெண்கள் வந்து கோயில் திருவிழால ஆடிட்டு வருவாங்க. ஆனா சாவு வீட்டுல ஆண்கள் மட்டும்தான் ஆடுவாங்க. சாவு வீட்டுல உள்ள டான்ஸுங்கிறது ஆண்கள் மட்டும் ஆடுவாங்க. முதல்ல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, சாவு வீட்டுல ஆடலாமான்னு கேக்குறீங்களா? ஆட்டம் ஏற்கனவே இருக்கு. நீங்க முதல்ல அதை வந்து புரிஞ்சு, குத்தாட்டமே இருக்கு, இந்த குத்தாட்ட மரபே இருக்கு. ஆட்டம்ங்கிறது அந்த மாதிரி வடிவத்திலான ஒரு ஆட்டம் தான். இது ஆட்டத்துல என்னங்க குத்தாட்டம், அந்த ஆட்டம் ஏதோ ஒரு ஆட்டம். சாவு வீட்டுல ஆடுற ஆட்டம் ஆமா இருக்கு. அதனால சாவு வீட்டுல ஆட்டம் வருமான்னு கேட்டா வரும். ஆனா இங்க இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, பெண் ஆடலாமாங்கிறது ஒரு கேள்வி. அதிலும் வந்து அந்த இறந்து போன அந்த மனிதரோட மனைவி ஆடலாமா